இன்று பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. இந்த பட்டிமன்ற ஆரம்ப இதாக நமது ஊர் கல்வி தந்தை என்று அழைக்கப்படும் திரு வி.ஏ. செல்வன் தாத்தா அவர்கள் நமது ஊர் அலங்காரியம்மனை பற்றி ஒரு பாடல் பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அன்பிற்சிறந்த சிவந்திரம் வாழ் பொதுமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அருள்மிகு அலங்காரியம்மன் திருக்கோயில் கொடை விழாவில் 3வது சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய தினம் பட்டிமன்றம், சிறப்பான நகைச்சுவை பட்டிமன்றம் இப்போது நடைபெற இருக்கிறது. திருமண வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா என்ற தலைப்பிலே நடுவர் நகைச்சுவை தென்றல் திரு ராமபுதத்தான் அவர்கள் நடுவராகவும், போராட்டமா என்ற தலைப்பிலே திரு செல்வகுமார் அவர்களும், திருமதி கார்த்திகா அவர்களும், பூந்தோட்டமா என்ற தலைப்பிலே திரு ராஜராஜேஸ்வரி அவர்களும், செல்வி மோனிசா அவர்களும் உங்கள் முன்னே சிறப்பானது ஒரு பட்டிமன்றத்தை நடத்தி தர இருக்கிறார்கள். அதன் முத்தாய்ப்பாக இப்போது அன்னை அலங்காரியை பற்றி ஒரு பாடலை பாடி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். அகிலமெல்லாம் போற்றுகின்ற அலங்காரி தாயே, அனுதினமும் உனை தொழுவேன் காத்திடுவாயே. நிலையெல்லாம் நீ வந்து பயிர் செய்வாயே, நீராக என்னை மாற்றி உயிர் கொடுப்பாயே. நின்பதம் சரணடைந்தேன் அலங்காரி, நின்பதம் சரணடைந்தேன் அலங்காரி. என்னுள் இசையாக மலர்வாய் நீ, என்னுள் இசையாக மலர்வாய் நீ. நின்பதம் சரணடைந்தேன் அலங்காரி. பொன்னும் பொருளும் நீ என்பேன், பொன்னும் பொருளும் நீ என்பேன். பூமியில் யாவுமே நீ என்பேன், பூமியில் யாவுமே நீ என்பேன். என் மனம் உனக்கு தெரியாதா, என் மனம் உனக்கு தெரியாதா. ஏற்றிய தீபமாய் ஒளிராதா, ஏற்றிய தீபமாய் ஒளிராதா. நின்பதம் சரணடைந்தேன் அலங்காரி. மண்ணில் வாழும் உயிர்கெல்லாம் மாரியாய் வந்து அருள் புரிவாய். மண்ணில் வாழும் உயிர்கெல்லாம் மாரியாய் வந்து அருள் புரிவாய். விண்ணில் நிலவும் நீதானே, விண்ணில் நிலவும் நீதானே. வீசிடும் தென்றலும் நீதானே, வீசிடும் தென்றலும் நீதானே. நின்பதம் சரணடைந்தேன் அலங்காரி. என்னுள் இசையாக மலர்வாய் நீ. நின்பதம் சரணடை
ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேனே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான்பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு. பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலஞ்செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. ஏறும் மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆனபொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமாளே. பொன்னார் மேனியனே புலி தோலை அறக்க செய்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உனை அல்லால் வேறு யாரை நினைக்கேனே. பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கையில் சேர்த்தாளை முக்கண்ணியாம் தாய் அலங்காரி அம்மனை தொழுவார்க்கு ஒரு திங்கும் இல்லையே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாத மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாத இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலாள் அன்னை அலங்காரி அம்மனுடைய கடைக்கண்களே என்று சிவந்திபுரம் கஸ்பாவிலே அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடிய அருள்மிகு அன்னை அலங்காரி அம்மனுடைய திருக்கோவில் கொடைவிழாவிலே வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற மகத்தான பாட்டிசை பட்டிமன்றத்தில் நான் நடுவராக இருந்து கடமையாற்றுவதற்கு நல்ல வாய்ப்பை தந்த எங்கள் அருமை அண்ணன், என் கண்ணில் என் கருத்தில் என் கைப்பிடி இதயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய இனியவர் அம்மாவினுடைய பக்தர் அன்பு அண்ணன் திருவாளர் எஸ் கந்தன் அவர்களே, அனைத்து இந்திய சிவந்திபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தினுடைய துணைத் தலைவர், சிவந்திபுரம் கஸ்பாவினுடைய கிளை செயலாளர், என் இதயத்தின் எல்லா அறைகளையும் ஆக்கிரமித்திருக்கின்ற எனது அன்பு சகோதரர் திருவாளர் பி பழனி அவர்களே, அம்பை ஒன்றிய இளைஞர் பாசறை துணைத் தலைவர், 2வது வார்டினுடைய மேனாள் உறுப்பினர் எங்கள் அருமை அண்ணன், எங்கிருந்து வருகிறீர்கள் எப்போது வருகிறீர்கள் என்று எங்களை வழிமேல் வெளிவைத்து பார்த்து அழைத்து வீட்டுக்கு அழைத்து சென்று மிகச் சிறப்பாக விருந்து உபச்சாரம் செய்து மேடையிலே ஏற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் அருமை அண்ணன் திருவாளர் பி கணேசன் அவர்களே, நெல்லை ஆவினில் பணியாற்றக்கூடிய அருமை ஐயா டாக்டர் எம் சிவமுத்து அவர்களே, திருக்கோவில் நிர்வாகிகளே, மிகச்சிறப்பாக ஒலி அமைப்பை செய்து கொண்டிருக்கின்ற சிவந்திபுரம் கஸ்பா லட்சுமி சவுண்ட் சர்வீஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களே, அதை இயக்கி கொண்டிருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்களே, மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற டாப் டிவி நிறுவனத்தினுடைய அற்புதமான ஒளிப்பட கலைஞர்களே, SSS சவுண்ட் சர்வீஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களே, அதை இயக்கி கொண்டிருக்கின்ற அற்புதமான தொழில்நுட்ப கலைஞர்களே, நல்ல நிகழ்விலே நாவாடுவதற்கு வருகை தந்திருக்கின்ற இலக்கிய பெருமக்களே, அற்புதமான இந்த நிகழ்வை கண்டு கேட்டு ரசித்து கைதட்டுவதற்கு வருகை தந்திருக்கின்ற காலத்தால் கோலத்தால் சீலத்தால் மூத்த பெரியவர்களே, பால் நினைந்து ஊட்டக்கூடிய பரிவுள்ள தாய்மார்களே, எதிர்கால இந்தியாவினுடைய வரலாற்றை தீர்மானிக்கக்கூடிய வாலிப சகோதர சகோதரிகளே, என் நெஞ்சுக்கு நெருக்கமான பிஞ்சு குழந்தைகளே, பிள்ளை நிலாக்களே, உங்கள் எல்லோரையும் என்னுடைய தலையால் வணங்குகிறேன், என் தமிழால் ஆராதனை செய்கிறேன். இந்த நல்ல நிகழ்வுக்கு அனுமதி தந்து இந்த நிகழ்வை பாதுகாத்து பரிபாலனம் செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றி அறிதலையும் தெரிவித்துக் கொண்டு, எந்த செயலை தொடங்கினாலும்
எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய அருளாலே தொடங்க வேண்டும் என்கிற காரணத்தால் எங்கள் அற்புதமான பட்டிமன்ற பேச்சாளர், நகைச்சுவை செல்வர், இன்னிசை வேந்தர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் அருமையான ஒரு விநாயகர் பாடலை பாடுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சுழி போட்டும் செயலதுவும் தொடங்கு பிள்ளையார், சுழி போட்டும் செயலதுவும் தொடங்கு, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, பிள்ளையார் சுழி போட்டும் செயலதுவும் தொடங்கு. அழியாத பெரும் செல்வம் அவனே, தில்லை ஆனந்த கூத்தனின் மகனே, தில்லை ஆனந்த கூத்தனின் மகனே, பிள்ளையார் சுழி போட்டும் செயலதுவும் தொடங்கி, வழியின்றி வேலனவன் திகைத்தான், புறவள்ளியவள் கைப்பிடிக்க துடித்தான், வழியின்றி வேலனவன் திகைத்தான், புறவள்ளியவள் கைப்பிடிக்க துடித்தான், மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான், மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான், மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், பிள்ளையார் சுழி போட்டும் செயலதுவும் தொடங்கி, கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை, கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை, ஆட்டமென பாட்டுமென அனைத்தும், ஆட்டமென பாட்டுமென அனைத்தும், அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும், அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும், பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கி, தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், வரும் துயர் யாவும் முன்னின்று தடுக்கும், தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், வரும் துயர் யாவும் முன்னின்று தடுக்கும், அங்கே என்றொரு பாதம் எடுக்கும், அங்கே என்றொரு பாதம் எடுக்கும், அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும், அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும், பிள்ளையார் சுழி போட்டும் செயலதுவும் தொடங்கி, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, பிள்ளையார் சுழி போட்டும் செயலதுவும் தொடங்கி, பிள்ளையார் சுழி போட்டும் செயலதுவும் தொடங்கி, பிள்ளையார் சுழி போட்டும் செயலதுவும் தொடங்கி. தொடர்ந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய அன்னை அலங்காரி அம்மனுடைய பேர் அருளை வேண்டி அருமையானதொரு பாடலை தருவதற்கு சன் தொலைக்காட்சி காமெடி ஜங்ஷன் புகழ் அருமை அக்கா திருக்கல்யாணி அவர்கள் இப்போது. ஹலோ ஹலோ ஹலோ. அலங்காரி அம்மனுக்கு திருநாளாம், அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம், அலங்காரி அம்மனுக்கு திருநாளாம், அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம், சித்திரப்பூ மாலையிலே தோரணமாம், சித்திரப்பூ மாலையிலே தோரணமாம், அவள் சிங்கார தேரில் வர ஊர்வலமாம், அலங்காரி அம்மனுக்கு திருநாளாம், அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம், பாலோடு பன்னீரும் அபிஷேகமாம், அவள் பொன்மேனி மலர்களிலே அலங்காரமாம், பாலோடு பன்னீரும் அபிஷேகமாம், அவள் பொன்மேனி மலர்களிலே அலங்காரமாம், மங்கள குங்குமத்தில் திலகமாம், மங்கள குங்குமத்தில் திலகமாம், அவள் மஞ்சள் நிற ஆடை கட்டி வந்திடுவாளாம், அலங்காரி அம்மனுக்கு திருநாளாம், அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம்,
நன்றி நன்றி நன்றி. ஹலோ, அருமையான அலங்காரி அம்மன் கோவில் கொடை விழாவிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த மகத்தான பாட்டிசை பட்டிமன்றத்தை பேர் ஆதரவு தந்து எங்களை எல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கின்ற அனைத்து சமுதாயங்களைச் சேர்ந்த தலைவர்களே, ஊர் தலைவர் அருமை ஐயா திருவாளர் பரமசிவத்தேவர் அவர்களே, உங்கள் எல்லோரையும் வணங்கி இன்றைக்கு இந்த நல்ல நிகழ்விலே ஒரு அருமையான தலைப்பிலே பட்டிமன்றம். திருமண வாழ்க்கை என்பது போராட்டமா பூந்தோட்டமானு ஒரு தலைப்பு. கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி இளைஞர்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை. எல்லாருக்கும் ஒரு 15-16 வயசை தாண்டின உடனே பையங்களுக்கு பொம்பளை பிள்ளைகள் மேலே ஒரு பிரியம் வரும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு பையங்க மேலே ஒரு பிரியம், அது இயல்பாகவே வரும். 18-19 வயசுலாம் ஆயிட்டுனா பயலுக இந்த பிள்ளையை பார்த்த உடனே அவன் மண்டைக்குள்ளே ஏதோ ஒரு சக்கரம் ஓடும். என் ஊச்சி மண்டையில் சுருங்குது, ஒன்ன நான் பார்க்கையில் விருங்குது. என் ஊச்சி மண்டையில் சுருங்குது, ஒன்ன நான் பார்க்கையில் விருங்குது. கிட்ட நீ வந்தாலே கிருங்குது, அடங்குது. என் ஊச்சி மண்டையில் ஒன்ன நான் பார்க்கையில் கிட்ட நீ வந்தாலே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு கிளுகிழுப்பு. அந்த பிள்ளைகளை பார்த்தாலே ஒரு கவிதை. சித்தத்தினால் கொண்ட பித்தத்தினால் எந்தன் ரத்தத்தினால் காதல் யுத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி, இரு கண்ணிருந்தால் வாசித்து போடி. கண் பார்த்ததும் கண்டை கால் பார்த்ததும் உன்னை பெண் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காது நெஞ்சம் முற்றும் சொல்வதற்கு தமிழுக்கு பஞ்சம். உண்டென்று சொல் இல்லை நெல்லென்று கொல், வா என்று சொல் இல்லை போ என்று கொல். நீ உண்டென்றால் உள்ளதடி சொர்க்கம், நீ இல்லை என்றால் இடுகாடு பக்கம். தூரத்தில் மயிலிறகால் தொட்டவளும் நீதான், என் பக்கத்தில் அக்கினியால் சுட்டவளும் நீதான். காதலுக்கு கண்டிருந்து வைத்தவளும் நீதான், நான் காதலித்தால் கண்மூடி கொண்டவளும் நீதான். பருவத்தின் தோட்டத்தில் முதிர்பூவும் நீதான், என் பாலைவனம் கண்டிட்ட முதல் மழையும் நீதான் அப்படின்னு அந்த பொம்பளை பிள்ளையை பார்த்துக்கிட்டு உருகுவான். அந்த பிள்ளை அன்னைக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு, எடி என் இதயத்துக்குள்ள வாடி, எடி என் இதயத்துக்குள்ள வாடி. அந்த பிள்ளை செருப்ப கலத்த வாழ அப்படிங்கு. என் இதயம் என்ன கோயிலாடி, சும்மா செருப்ப போட்டுக்கிட்டே உள்ள வாடி அப்படின்னு கெஞ்சிறான் அந்த பிள்ளையை பார்த்த உடனே. பொம்பளை பிள்ளைகளை பார்த்த உடனே அவன் மனசுக்குள்ள அப்படியே 1000 வண்ணத்து பூச்சி, அப்படி பட்டாம்பூச்சி அப்படியே சிறகடிச்சு பறக்கும். அந்த பிள்ளைகளை பார்த்த உடனே கன்னி தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா, கன்னி தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா, கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா. இவா கள்ளுப்பான உதட்ட காட்டி கடுப்ப ஏத்துறா. கன்னி தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா, கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா. இவா கள்ளுப்பான உதட்ட காட்டி கடுப்ப ஏத்துறா. மத்தாப்பு போல சிரிச்சிட்டு போறா, கித்தாப்பு எல்லாம் பிடிச்சிட்டு போறா. இந்த பாட்டிய பார்த்து என் கொண்டாட்டிய மறந்தேன், இவ முந்தானைய பார்த்து நான் மோப்பம் பிடிச்சி நடந்தேன். கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா, கட்டு மர துடுப்ப போல இடுப்பாட்டுறா. இவா கள்ளுப்பான உதட்ட காட்டி கடுப்ப ஏத்துறா. அந்த பிள்ளையை பார்த்தோன்னா அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு. அப்படி மனசுக்குள் காயம் ஏற்படும் போதெல்லாம் ஏதோ ஒரு மாயக்கரம் வந்து மருந்து போட்டு விட்டு செல்லுகிறது. இந்த கம்பீரமலை கதறி அழும் போதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சுட்டு விரல் வந்து தொட்டு துடைக்கிறது. தனிமை கிடைத்து விட்டால் மனசுக்கு சிறகே முளைத்து விடுகிறது. அடியே பெண்ணே, நீ மட்டும் ஆறுதல் சொல்வதாக இருந்தால் உனக்காக நான் அழுது கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறதுமா. அந்த பிள்ளையை பார்த்தா அப்படி உருகுவான். ஏ கிளி இருக்கு பழம் இருக்கு, ஏ கிளி இருக்கு பழம் இருக்கு, சோழ கதிர் இருக்கு, சோழ குயில் இருக்கு. அட பயிருக்குள்ள பருவ புள்ள பதுங்கி நின்னுக்குச்சான், அவன் பதுக்கம் கண்டு குருவி 2 ஒதுங்கி நின்னுக்குச்சான். சேலையில் சந்தன வேட்டையில் குங்குமம் தொட்டது ஒட்டிக்குச்சான். அட மாலை வரும் முன்னே சோழ கிளி 2 மக்கள்
பொண்ணுகளை பார்த்த உடனே பயல்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த பிள்ளை நம்மளை ஒரு பார்வை பார்க்காதா, ஒரு சிரிப்பு நம்மளை பார்த்து சிரிக்காதா அப்படின்னு பார்ப்பான். இந்த புதுசா கல்யாணம் முடிஞ்ச ஜோடிகள் பைக்ல போவாங்க, புருஷன் வண்டி ஓட்டுவான், பொண்டாட்டி பெறத்தை உட்கார்ந்துக்கிட்டு அவன் வயிற்றுல நல்ல பெரும்போக்கு நிலத்தை வளைச்சு போட்டவன் கணக்கா அந்த புருஷனை அப்படி அழகா அணைச்சு போவான். இதை பார்க்கறவன் நினைப்பான், ஆஹா எனக்கு என்னைக்குடா கல்யாணம் முடியும், எனக்குன்னு ஒருத்தர் என்னைக்குடா வருவா, என் வண்டியில அப்படி பெறத்தை உட்காந்துக்கிட்டு என் தொந்தியில கையை வச்சுக்கிட்டு என்னைக்குடா வருவா அப்படின்னு அவன் என்ன குதிரைகள் அப்படி வண்ண சிறகடிச்சு பறக்கும். அப்படி சந்தோஷமா அப்படிலாம் நினைப்பான். அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்சது, பொண்டாட்டிய வண்டியில ஏத்திக்கிட்டு கோயில்ல போய் சாமி கும்பிடணும்னு கிளம்புதான். அந்த பயலோட அம்மா அங்க கூப்பிட்டா, இங்க வாடா, நடேர்னு பொண்டாட்டியை கூட்டிட்டு கோயிலுக்கு போற, ஒரு 4 முழம் பூ வாங்கி கொடுப்பா, அவன் தலை நிறைய வச்சுக்கிடட்டும், 2 பேரும் சந்தோஷமா போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்கடா அப்படின்னா. சரிமான்னு சொல்லிட்டு பொண்டாட்டிய வண்டியில ஏத்திட்டு வாசலை விட்டு கிளம்பி தெருவுக்கு தான் போறான். என்னைக்கு அவ கழுத்துல தாலியை கட்டானோ அன்னைக்கே தெருவுக்கு போயிட்டான். அது வேற கதை. பின்னாடி இருந்துகிட்டு கேட்கா, உங்க அம்மா என்ன சொன்னா அப்படிங்க. ஒன்னைய பத்தி ஒன்னும் சொல்லலடி, பூ வாங்கி கொடுத்துட்டு சொல்லணும்னு நினைக்கும், பொறுக்க மாட்டேக்கா. பின்னாடி இருந்துகிட்டு கேட்கா, சொல்லு உங்க அம்மா என்ன சொன்னான்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டு. ஏடி ஒன்னைய பத்தி ஒன்னும் சொல்லலடி. ரோட்டை கவனிக்கல, பிறத்த திரும்புதான். ரோட்டை கவனிக்கல, ரோட்ல ஒரு பள்ளத்துல கொண்டு வண்டியை விட்டு அவன் கீழே கிடக்கான். அவனுக்கு மேல வண்டி கிடக்கு, வண்டிக்கு மேல பொண்டாட்டி கிடக்கான். நெத்தியில இருந்து குப்ப குப்ப குப்பன்னு ரத்தம் வருது. அப்ப கூட என்ன நினைச்சான், ஆஹா நம்ம கீழே விழுந்து கிடக்கும், பொண்டாட்டி இப்படி ஓடி வருவா, பரிதாபப்படுவா, ஐயோ என்ன கரமெடுத்த காதலா இப்படி கீழே விழுந்து கிடக்கலே அப்படின்னு ஓடி வருவா, தூக்கி மடியில வச்சு தாங்குவா, முந்தி சேலையை கிழிச்சு கெட்டு போடுவா, முந்தானை எடுத்து விசிறி வீசுவா அப்படின்னு மல்லாக்க கிடந்துகிட்டு அப்பவும் அவனுக்கு ஒரு பாட்டு, பூங்காத்து திரும்புமா ஏம்பாட்ட விரும்புமா, பூங்காத்து திரும்புமா ஏம்பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாலாட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா. அவன் என்ன நினைச்சான், அந்த பிள்ளை அப்படி மான்குட்டி கணக்கா அப்படி எந்திரிச்சு துள்ளி ஓடி வரும். ராசாவே அறுத்தமா ஆகாயம் சுருங்குமா, ஏங்காதே இத உலகம் தாங்காதே, அடுக்குமா சூரியன் கருக்குமா. அப்படி ஓடி வந்து அந்த பையன் தலையை தூக்கி மடியில வப்பா அப்படின்னு நினைச்சிட்டு அவன் மல்லாக்க கிடக்கான். ஏ சண்டாளி தண்டகா மண்டகானி எந்திரிச்சு போய் காக்கா, இப்ப மாதிரி சொல்லி தொலைவே, உங்க ஆத்தாக்காரி என்ன சொன்னான்னு சொல்லி தொலைங்க. கீழே கிடந்து நெத்தியில ரத்தம் அடித்த நேரத்தில் கூட உங்க ஆத்தாக்காரி என்ன சொன்னா சொல்லி தொலைன்னு அவனை போட்டு பிராண்டாளே. அப்பதான் நினைச்சான், ஆஹா கல்யாணங்கிறது போராட்டம்னு நினைச்சமே இப்படி இருக்குதே அப்படின்னு அப்பதான் சிந்திக்கிறான். அப்ப எல்லாருடைய வாழ்க்கையும் போராட்டமா இருக்குமா? என் பூந்தோட்டமே இல்லையா? எவ்வளவு பேர் வாழ்க்கை கல்யாணம் ஆன புதுசுல அப்படி புருஷனும் பொண்டாட்டியும் 2 பேரும் அப்படி அழகா கார்ல உட்கார்ந்துகிட்டு மாமனார் வீட்டுக்கு 2வது மறுவீடு போவாங்க. அப்படி போகும்போது கார் அப்படி வளைவுல திரும்பும். இந்த பிள்ளை அப்படி செண்டு மாதிரி இருக்கும், அவன் மேல அப்படி சாயும். அப்படி சாஞ்ச உடனே சுகமா இருக்கும் அவனுக்கு. ஆஹா இன்னும் 2 வளைவு வராதா, இந்த பிள்ளை என் மேல அப்படி சாயாதா அப்படின்னு அவன் ஏங்குவான். அப்படி அந்த பிள்ளை மேல சாஞ்ச உடனே ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். அப்படி ஒரு சந்தோஷமா மனசுக்குள்ள பாட்டு படிப்பான். அப்படி அந்த பிள்ளைய காரை விட்டு இறங்கி கூட்டிட்டு போவான். போகும்போது தெருவில் ஒரு சின்ன கல்லு பொடி கல்லு லேசா அவ காலில் சுண்டு வரல லேசா தட்டிட்டு, உடனே சனி பிடிச்ச கல்லு, என் பொண்டாட்டி, என் செல்லக்குட்டி, என் அம்மு செல்லம், என் லட்டுக்குட்டி, அவ சுண்டு வரல போய் தட்டிட்டியே அப்படின்னு கல்லை பிடிச்சி திட்டுவான். எப்போ கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அவ சுண்டு வரல லேசா தட்டிட்டு ஒரு சின்ன கல்லு, அதுக்கு கல்லை பிடிச்சி திட்டுதான், சனி பிடிச்ச கல்லு. இந்த கல்லை கொண்டு போய் எவன் இந்த தெருவில் போட்டான் அப்படிமா. எப்போ கல்யாணம் ஆன புதுசுல ஒரு 4 வருஷம் கழிச்சு கல்யாணம் முடிகிற அன்னைக்கு செண்டு மாதிரி வந்தவா அதுக்கு பிறகு குண்டு மாதிரி ஆயிடுவா. உடம்ப பார்த்தீங்கன்னா தூரும் தலைப்பும் நல்லா மொழுன்னு ஒன்று போல இருக்கும், மண்ணெண்ணெய் பேரல் கணக்கா இருக்கும். கைப்பிள்ளையை தூக்கி இடுப்புல வச்சா நிக்காது, புழு புழு புழுன்னு வளைவிட்டு போகும்.
அவளுக்கு சட்டையில இப்ப 2 கொம்பு முளைச்சிருக்கு. என்னடி கொம்பு? இது கொம்புல தான் பப்பு கை. எதுக்கடி பப்பு கை? பிள்ளை வளவிட்டு போதில பிடிக்கிறதுக்கு புடிமானம் வேணும்னு தச்சிருக்கேன். உடம்பு ஆவு சேர்த்து கட்ட முடியல, ஆலமரத்து தூர் மாதிரி உடம்பு ஆயிப்போச்சு. இப்ப அதே மாதிரி கார்ல உட்காந்துக்கிட்டு போறா. போகும்போது கார் வளைவுல திரும்புது, மேல சாயுதா. எரும மாட தள்ளி உட்காரடி பண்ணி. எப்படி வந்து சாயுத மேல வந்து பொசம் இறங்கிரும் போலுக்கு, தள்ளி உட்காரு. அப்போ அன்னைக்கு செண்டு மாதிரி சாஞ்சவா இன்னைக்கு குண்டு மாதிரி உழுதாளே, தள்ளி உட்காருன்னு தள்ளுதானே. அந்த வாழ்க்கையில ஒரு வெறுப்பு வந்து போச்சே. அந்த வெறுப்பு வராம வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கை பூந்தோட்டம் தான் அப்படின்னு இந்த பக்கம் 2 பேர். என் அருமை அக்கா திருக்கல்யாணி அவர்கள் சன் தொலைக்காட்சி காமெடி ஜங்ஷன்ல பேசினவங்க. அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு சகோதரி வந்துகிட்டு இருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. இந்த பக்கம் அப்படிலாம் கிடையாதுங்க. என்ன முயற்சியும் பண்ண முடியாது. புலிக்கு முன்னாடி போற மானும் பொண்ணுக்கு பின்னாடி போற ஆணும் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. அதிக நாள் டீக்கடையில தொங்குத பண்ணும் அதிகமா மேக்கப் போடுத பொண்ணும் உருப்பட்டதா சரித்திரம் கிடையாது. ஒரு ஆம்பளைக்கு உடம்புல சுகரும் உள்ளத்துல பிகரும் இருந்தா அவன் விளங்கவே மாட்டான். ஒரு ஆம்பளை கல்யாணத்துக்கு முன்னாடி மஞ்ச கயிறு எடுத்து கையில கட்டினவனா அது காப்பு. ஆனா ஒரு மஞ்ச கயிறு எடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை கழுத்துல கட்டிட்டாமனா அது அவனுக்கு அவனே வச்சுக்கிடுத ஆப்பு 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 அப்படின்னு பேசுறதுக்கு இங்க ஒரு மாப்பு. இந்த பக்கம் அந்த அணிக்கு தலைமை ஏற்று வாழ்க்கை திருமண வாழ்க்கை போராட்டம் தாயா. கல்யாணம் முடிச்சு எந்த பையன் நல்லா இருக்கான்? இந்த காப்பர் ஒயரை எடுத்து இந்த மைக் செட்டுக்காரு கனெக்ஷன் கொடுத்தாருன்னா இது மின்சாரம். ஆனா மஞ்ச கயிறு எடுத்து ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்தோம்னா அது சம்சாரம். இது சாக்கடிக்கும், அது சாகடிக்கும் அப்படின்னு பேசுறதுக்கு பேராசிரியர் செல்வகுமார் சன் தொலைக்காட்சி அரட்டை அரங்கத்துல பலமுறை பேசின பெருமகன். நகைச்சுவைனா செல்வகுமார்கிட்ட கேட்கணும், அப்படி பேசுவார். அவர் நகைச்சுவையை கேட்டு நரசிம்மராவே சிரிச்சிருக்காரு. அப்படி சிரிக்க வைப்பார், எல்லாத்தையும் சிரிக்க வைப்பார். இங்க இருக்க தாய்மார்களுக்கு ஒரு செய்தி, நீங்க பட்டிமன்றத்தில் யாருக்கிட்ட உட்காரணும்னா நல்லா பட்டிமன்றத்தை ரசிக்கிறவங்க கிட்ட உட்காரணும், சிரிக்கிறவங்க கிட்ட உட்காரணும். சில ஊர்ல எல்லாம் அன்னைக்கு நாமக்கல்ல ஒரு பட்டிமன்றம் 1.25 மணி நேரம் பேசுறோம், ஒருத்தரும் சிரிக்க காங்கல. ஆம்பளை பூரா கஞ்சா அடிச்சவங்க மாதிரி கவுந்து போய் கிடக்காங்க. பொம்பளைகளெல்லாம் பார்க்க இந்த கருவாப்பையில எங்க இருந்துடா கூட்டு வந்தாங்க, இவனுக்கெல்லாம் காசு கொடுக்கதே அதிகம், கை தட்டணுமா சிரிக்கணுமா அப்படின்னு வைராக்கியமா உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரையும் சிரிக்க வைக்கணும்னு ஏகப்பட்ட நகைச்சுவைகளை அள்ளி விட்டேன். கூட்டத்துல இருந்து ஒரு தங்கச்சி கேட்க சிரிச்சுட்டா. என் தங்கம் வாயெல்லாம் பல்லு பரப்பெல்லாம் நெல்லு எப்படி சிரிக்கா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல இருந்து கிளவி அந்த பிள்ளைய பார்த்து கேட்கா, எதுக்கடி ஒரு வயசுக்கு வந்த பிள்ளை இப்படி நடுத்தருவில் வந்து உட்காந்து சிரிச்சுக்கிட்டு கிடக்க, வெக்கம் இல்ல கூச்சம் இல்ல, எப்படி குடும்பத்துல பிறந்த பிள்ளை பல்ல காட்டிட்டு கிடக்க, வாயை இழுத்து வச்சு தச்சுப்படுவான். ஆமா நீ பேசு தம்பி, ஒருத்தையும் இனிமே சிரிக்க விடாம நான் பார்த்துக்கிட்டுதமுங்க. நம்ம சிரிக்க வைக்க பேசினா ஒருத்தரையும் சிரிக்க விடாம பார்த்துக்கிடுவாளாம். ஏதோ ஒரு பெரியவர் முன்னாடி உட்கார்ந்து என் பேச்சை நல்லா ரசிச்சாரு, சந்தோஷமா இருந்தது. பேசி முடிச்சுட்டு அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா என் பேச்சு எப்படி இருந்துச்சுன்னு. இதை என் வாயினால சொல்லணுமாடா அப்படின்னாரு. சொல்லுங்க ஐயா என் பேச்சு எப்படி இருந்துச்சு, ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு. அவர் சொன்னாரு, வீட்டுல என் பொண்டாட்டி புடுங்களுக்கு ஓம் புடுங்கல் எம்புட்டோ தேவலப்பா, அதான் செத்த நேரம் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னாரு. ஆனா அப்படிலாம் இல்லாம நல்ல மக்கள், நீங்க யாருக்கிட்ட உட்காரணும்னா நல்லா ரசிக்கிறவங்க சிரிக்கிறவங்க பக்கத்துல உட்காரணும். இப்ப கல்யாண வீட்டுல போய் சாப்பிட போறீன்னு வைங்க, யாருக்கிட்ட உட்காரணும்? நல்ல பொறுமையா உட்கார்ந்து சோத்தை கொண்டா சாம்பாரை கொண்டா ரசத்தை கொண்டா மோரை கொண்டா பாயாசத்தை கொண்டா அப்படின்னு கேட்டு வாங்கி கூச்சப்படாம சாப்பிடுறவங்க கிட்ட உட்காரணும். சிலவே ஒரு உட்கார்ந்து மேற்க உட்காருவான், லேசா பிறஞ்சிட்டு எழுந்திருவான். அவங்ககிட்ட நம்ம உட்கார்ந்தோம்னா நமக்கு கதை சரிப்பட்டு வராது. சிலவன் பாருங்க கூச்சப்படவே மாட்டான், பந்தியில் உட்காந்து பாயாசத்தை கொண்டாப்பா ஊத்துடா அப்படிமா, நம்ம பக்கத்துல வந்து எனக்கு கொஞ்சம் ஊத்திட்டு போப்பா அப்படின்னு சொன்னா போதும். அப்ப அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட உட்காந்தா நமக்கு பாயாசம் சாம்பார் ஒழுங்கா கிடைக்கும். அதே மாதிரி சினிமா பார்க்க போறீங்கன்னா ஏற்கனவே சினிமா பார்த்தவங்க கிட்ட உட்காரப்படாது. சில பைய நம்மளை படமாக்கவே விட மாட்டான், பக்கத்துல இருந்து கதை சொல்லுவான். இந்த கும்கின்னு ஒரு படம் 200 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி நான் போய் முதல் ஷோ உட்காந்து பார்க்கேன். என் பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இந்த யானை கடைசியில் செத்துரும் அப்படிங்க. நான் அந்த முதலீட்டு கேட்டேன், நான் யானை செத்துருமா உயிரோடு இருக்குமான்னு. நான் அந்த யானை எப்பண்டா சாவும்னு உட்காந்து பார்க்கேன், படத்தை கூட சரியா பார்க்கல. சில பேர் இப்படி கெடுத்து விட்டுருவான். அதே மாதிரி ஹோட்டலுக்கு சாப்பிட போனா நல்ல ஒரு இடத்துல, நல்ல காற்றோட்டமான இடத்துல, நல்ல அருமையான சன்னல் ஓரத்துல, நல்ல காத்து வர இடத்துல உட்காரணும். இந்த கை கழுவுத வாஷ் பேஷன் கிட்ட போய் உட்காரப்படாது. சில பேர் கை கழுவுத வாஷ் பேஷன்ல காரி துப்பி அப்படின்னு கையை கழுவான், வாயை கழுவான், உள்ள இருக்க குடலை வெளியே எடுத்து கழுவிட்டு இருப்பான். சில பேர் அங்கனெல்லாம் போய் உட்கார்ந்தா சாப்பிட முடியாது. அது மாதிரி ஒரு பஸ்ல போய் சீட்டு பிடிக்க போறியா அப்படின்னா புதுசா கல்யாணம் முடிஞ்ச ஜோடிகள் அப்படி சின்னஞ்சிறுசுக
பஸ்ஸில் உட்காந்துருச்சுன்னா அவங்க கிட்ட நம்ம உட்காரணும். ஏன் அப்படின்னா பஸ் போக போக அவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிடுவாவோ, நம்மளுக்கு உட்காரதுக்கு இடம் கிடைக்கும். அதனால சொல்றேன், நல்லா சிலாவத்தா நம்ம உட்காரலாம். அப்ப எங்க போனா எந்த இடத்துல உட்காரணும்னு ஒரு கணக்கு இருக்கு. பட்டிமன்றத்தில் நல்லா கேட்கிற மக்கள் மத்தியில, நல்லா ரசிக்கிற மக்கள் மத்தியில உட்காரணும். ஆழ்வாக்குறிச்சி உங்களுக்கு தெரியும், அங்க திருக்குறள் பேரவை இருக்கு, அதுல பேசணும்னு என்னைய கூட்டிட்டு போனாங்க. நான் ஒரு 10 நாள் உட்கார்ந்து திருக்குறள், இப்ப கந்தன்னு எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னே தேதி கொடுத்துட்டாரு. அது மாதிரி அவங்களும் எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னே தேதி கொடுத்து திருக்குறள் பேசணும்பா 10 நாள் தொடர் சொற்பொழிவுன்னாங்க. சரின்னு நானும் 3 மாசமா கடந்து திருக்குறளை நல்லா படிச்சுட்டு போய் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு 8 பேர் உட்கார்ந்து பைத்தியார்னு கணக்கா கேட்கான். நான் விழாவுக்கு ஏற்பாடு பண்ண கந்த அண்ணன்ட்ட சொன்னேன், ஏன்னா கொஞ்சம் கூட்டத்தை கூட்டப்படாதா அப்படின்னு. அதெல்லாம் கூட்டத்தெல்லாம் கூட்ட முடியாது, வேணா உங்க ஊர்ல இருந்து நீங்க வரும்போது வேன்ல 10 பேரை கூட்டுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது சம்பளம் கொடுப்புங்க. எனக்கு சம்பளம் கொடுவோம். அதை